பிரம்மயுகம் படத்தில் மம்முட்டி அவர்கள் வந்து உண்மையிலேயே மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்தாலும் தெரியும். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அது மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து போனோம். படமும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. மொத்தமே இந்த படத்தில் வந்து ஒரு 4 கேரக்டர் தான் வந்து 3 பேர் ஜென்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லேடி மட்டும் வருவாங்க. இவங்களுக்குள்ளே வந்து ஒரு த்ரில்லர், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோரி, அதுவும் 17th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி இதை வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் அவ்வளோ டெக்னிக்கலி அவ்வளோ சவுண்டாக இருக்குது. இந்த படத்தோடைய எடிட்டிங் ஆகட்டும், இந்த படத்தோடைய குறிப்பாக டைரக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டேரக்டர் தான் வந்து எது இருக்கணும், எது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறது. இந்த படத்தில் மம்முட்டிக்கு ஈக்குவலாக வந்து அந்த டேரக்டர் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. இந்த படத்தோடைய கதையை வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து காட்டுக்குள்ளே போவார். அங்கே வந்து ஒரு பழனிஞ்ச ஒரு வீடு இருக்கும். அங்கே வந்து மம்முட்டி அவர்கள் இருப்பாங்க. அந்த வீட்டுள்ள அவர் தங்குறத ஒரு சூழ்நிலை வரும். அதால் அவருக்கு என்ன பிரச்சனை வருது, அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வராரு அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். கதை வந்து ரொம்ப சிம்பிள் தான். கிட்டத்தட்ட ஒரு காந்தாரா படம்லாம் பார்த்தா எந்த மாதிரியான ஒரு நேட்டிவிட்டி த்ரில்லர் இருக்குமோ, அது மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். மம்முட்டி அவர்கள் வந்து ஒரு காட்சியில் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுவார். அது வந்து அவ்வளோ மிரட்டலாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னதான் கதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் அண்டு ஸ்டோரியோடைய மூமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸாக தான் இருக்கும். அது வந்து வழக்கமாக மலையாள படம் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். மலையாள படம் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து அதுக்குள்ளே கதைக்குள்ளே வந்து ரொம்ப இன்டென்ஸாக போவாங்க. அது மாதிரி தான் அவங்களுடைய பல படங்கள் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஆரம்பம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரிகளை வந்து ரொம்ப இன்டென்ஸாக போவாங்க. கொஞ்சம் ஸ்லோ மூவிங் தான். பட் நம்ம படமாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதை வந்து மம்முட்டி அவர்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இது வந்து ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு 70 இயர்ஸ் ஆக்டரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான ரோல்ஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்த படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஒரு கேவாக வந்து நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் தான் வந்து அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ஏஜில் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறதுன்றது மற்ற ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு படம் அது வந்து ரொம்ப சிம்பிளாக காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். ரொம்பவே சிம்பிளாக ஒரு 4 பேர் தான் வந்து இந்த படத்தில் நடிப்பாங்க. இது வந்து ஒரு த்ரில்லர் அப்படின்னு ஒரு டேரக்டர் ஒருத்தர்கிட்ட ஒரு ஆக்டர்கிட்ட சொல்லி அவர் அதை வந்து ரிசீவ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அது நடிக்க வைக்கிறது, இந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்குன்றதே கேட்கும்போதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து சினிமா இன்டெலெக்சுவல்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைனில் ஒரு வேறு லெவல் த்ரில்லர் படம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம பார்க்குறது ஆரம்பத்தில் கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக அந்த பீரியடுக்கு கொண்டு போயிடுது. ஒரு 17th செஞ்சுரி அந்த டைம் மாதிரி ஒரு பீரியடுக்கு கொண்டு போயிடுது. நம்மளும் வந்து இது கலரில் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நமக்கு யோசிக்க ஒரு இடத்துல கூட தோணலை. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்க வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கே வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு பக்காவான ஒரு த்ரில்லர் படம், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னா இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.5. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.